ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HyperOS 2ஓட லேட்டஸ்ட் கேம் டர்போவை எப்படி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலோட சார்ஜிங் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, செக்யூரிட்டி ஆப்போட சைனா ரோம்க்கான லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் கேம் டர்போவோட நியூ யூஐயும் கொடுத்துருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஆப்போட வெர்ஷன் பார்க்கும்போது 10.2.9 அண்ட் இதோட சைஸ் வந்து அரௌண்ட் 56.9 MB இருக்குது. ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, இதனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஆப்பில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், HyperOSோட கேம் டர்போவோட UI அண்ட் லேஅவுட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேம் டர்போ இந்த ஆப்போட செட்டிங்ஸ் அண்ட் UI வந்து பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் மாதிரி தான் சேமாக இருக்குது. கேம் டர்போ செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டிங்கை இந்த அப்டேட்டில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் டர்போவில் மேஜரான சேஞ்சஸ் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த கேம் டர்போவில் கேம்ஸை ஆட் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் ஸ்வைப் பண்ணி கேம் டர்போவோட டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம மேஜரான UI சேஞ்சஸை இங்கே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு, இந்த கேம் டர்போ பாரை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது கேம் டர்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிற அனிமேஷனுமே நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. கேம் டூல்ஸில் இருக்க பேலன்ஸ்டு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்டு மோடோட UI வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அப்டேட் பண்ணி நியூ டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் ப்ளே பண்ணும்போது ரியல் டைம் FPS, ஆவரேஜாக எவ்வளோ FPS கிடைக்குது அண்ட் ஜிட்டர் FPS, இது எல்லாமே ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கிராஃபிக்கலாக உங்களால் டீட்டெயிலாக FPS எங்கெங்கே ட்ராப் ஆகுதுங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கிராஃப்ஸ் வந்து மோஸ்ட்லி FPS ட்ராப்ஸை ஓரளவுக்கு அக்யூரேட்டாக காட்டுது. அண்ட் உங்கள் மொபைலில் 120 FPS சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் 120 காட்டும், இல்லைனா மோஸ்ட்லி 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். அண்ட் கேம் டர்போ செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே என்ஹான்ஸ்டு விஷுவல்ஸ், டச் கண்ட்ரோல்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஸ்பீட் பூஸ்ட் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரீவியஸ் கேம் டர்போல இருந்தது தான். என்ஹான்ஸ்டு விஷுவல்ஸில் பிரைட், சேச்சுரேட்டட் இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நான் பிரைட் அண்ட் சேச்சுரேட்டடுங்கிற செட்டிங் வந்து யூஸ் பண்ணுவேன். BGMI ப்ளே பண்ணும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஷுவலி ரொம்பவே கலர்ஃபுல்லாக எனிமியை ஸ்பாட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். டச் கண்ட்ரோல்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஸ்பீட் பூஸ்ட்டுமே நம்ம ப்ரீவியஸ் கேம் டர்போல பார்த்த மாதிரி தான், சேம் செட்டிங்ஸ் தான். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக மேலே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு பார் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது விஷுவல் தான் இம்பார்ட்டன்னா இந்த பிக்சர் ப்ரையாரிட்டிங்கிற செட்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமில் கீழே இருக்க 3 ஆப்ஷன்ஸை உங்களால் மேனுவலாக சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது FPS தான் மேட்டர்னா ரைட் சைடில் இருக்க இந்த ஃப்ரேம் ரேட் ப்ரையாரிட்டிங்கிற செட்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளியர் மெமரி ஃபீச்சர் மூலமாக நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ஆப்ஸையுமே ஃபோர்ஸ்டாக ஸ்டாப் பண்ணி ரேம் அண்ட் மெமரியை கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க AI கைட் அண்ட் AI கேமிங் சர்வீஸுங்கிற இந்த 2 ஃபீச்சரும் நமக்கு இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா இந்த செக்யூரிட்டி ஆப் வந்து சைனா ரோம்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுங்கிறதுனால இந்த 2 சர்வீஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ரீஜியனில் அவைலபிளாக இல்லை. மேபி HyperOS 2ல் ஸ்டேபிளாக செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும்போது இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கும் சப்போர்ட் ஆகும். அண்ட் இந்த அப்டேட்டில் கேம் டர்போவோட பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தென் தட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட், ரெக்கார்ட், DND, ஸ்விட்ச் டு சிம், வைஃபை இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கேம் டர்போலையே யூஸ் பண்ணது தான். ஈவன் வாய்ஸ் சேஞ்சரில் கூட எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வாய்ஸும் ஆட் பண்ணல, சேம் அதே தான் இருக்குது. அண்ட் மேலே கேம்ஸ்னே இன்னொரு டேப் இருக்குது, அதுவுமே சைனா ஒன்லி சப்போர்ட்டட், நமக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த நியூ கேம் டர்போவோட UIயை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சில நியூ ஆப்ஷன்ஸை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் டர்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பட் கேம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா lag free இல்லைங்க, இல்ல இல்ல performance இல்லைங்க, இல்ல high graphics இல்லைங்க, இல்லையா என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இந்த நியூ கேம் டர்போல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே நான் மோஸ்ட்டாக வந்து லேக்ஸ் வந்து ஃபீல் பண்ணலை. ப்ரீவியஸ் கேம் டர்போல நிறைய இடத்துல ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். பட் ஆஃப்டர் இந்த கேம் டர்போல மோஸ்ட்லி லேக்ஸ் அண்ட் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லாமல் ப்ளே பண்ண முடியுது. ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸையுமே ஒரு 40 to 50% வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னோட BGMI கேம் பிளேவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
அண்ட் இந்த அப்டேட்டில் பேட்டரியுமே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்னோட ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் மொபைல் வந்து HyperOS வெர்ஷன் 1.0.14.0ல ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் BGMIயோட கிராஃபிக் செட்டிங்ஸ் வந்து ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வச்சு அரௌண்ட் ஒரு 1.5 hours வந்து ப்ளே பண்ணேன். பெருசாக எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் சர்ப்ரைசிங்லி 1.5 hours ப்ளே பண்ணியும் சார்ஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 30% தான் ட்ராப் ஆகிருந்தது 55லேருந்து 25க்கு. ஸோ நான் யூஸ் பண்ண மொபைலில் இந்த HyperOS வெர்ஷனுக்கு இந்த செக்யூரிட்டி ஆப் வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குது. உங்கள் மொபைலில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் கேம் டர்போ வெர்ஷனில் கேம்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேவிகேஷன் பாரை யூஸ் பண்ணி ஸ்வைப் அப் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரே அட்டம்ப்டில் கேம் வந்து க்ளோஸ் ஆகலை. நிறைய டைம் நம்ம ஸ்வைப் அப் பண்ணாலும் கேம் டர்போவில் இருக்க அந்த சைட் பார் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும், கேம் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளமையும் இந்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது சைனா ரோமுங்கிறதுனால மேஜரான சேஞ்சஸ் வந்து பெருசாக தெரியல. மேபி குளோபல் அண்ட் இந்தியாவுக்கு அஃபிஷியலாக வரும்போது இன்னும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக எந்த ஒரு லேக்ஸும் இல்லை. பட் அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு, இருந்தாலும் லேக்ஸ் இல்லாமல் கேம்ஸ் ப்ளே பண்ண முடிஞ்சுது. அண்ட் சைட் பாரோட UI அனிமேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேம் டர்போவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ அண்ட் டூல் பாக்ஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சைட் பாரை ஸ்வைப் பண்ணும்போது வர அனிமேஷன் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக கேம் டர்போவில் மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி ஆப்பில் இருந்த சின்ன சின்ன மைனர் பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த செக்யூரிட்டி ஆப்பை எங்கே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அண்ட் வீடியோ இதோட முடியல, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரும் இருக்குது, பக்கும் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த HyperOS 2ஓட லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஆப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ரெட்மி MI போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி ஆப்போட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகாது. அப்போ உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் ஆப்ஸில் மேனேஜ் ஆப்ஸில் செக்யூரிட்டின்னு சர்ச் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி ஆப்போட டேட்டா அண்ட் கேட்சியை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் ஆகும். அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் HyperOS 1 அண்ட் Android 12 ஆர் அதுக்கு மேலே இருக்க டிவைசஸில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண நான் சஜஸ்ட் பண்ணுவேன். MIUIயில் ட்ரை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆப் வந்து கிராஷ் ஆகும் ஆர் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ HyperOSல உங்கள் மொபைல் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து உங்கள் செக்யூரிட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட செட்டிங்ஸில் ரிசீவ் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஆட்ஸ் வந்து வராது. ஓகே, இப்போ செக்யூரிட்டி ஆப்பில் பேட்டரி செக்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேட்டரி ஆக்டிவிட்டி ட்ராக்கரோட கிராஃபை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ UI வந்து பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இப்படி இருக்குது. அண்ட் இந்த கிராஃபில் மெயினாக பேட்டரி யூசேஜ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் சார்ஜிங் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ரெட் கலரில் ட்ரெயினிங்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் அதை தூக்கிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் பேட்டரி வந்து ஹெவியாக ட்ரெயினே ஆகாதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் உண்மையிலேயே நான் யூஸ் பண்ணுற ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் மொபைலில் ஆஃப்டர் 1.0.14.0 அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த செக்யூரிட்டி ஆப்பே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சார்ஜிங் ஸ்பீட்னு சொல்லும்போது பேட்டரி ஃபீச்சர்லேயே சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்னு நியூவாக ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் மொபைலுக்கு வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். எனக்கு வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. அதோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட், ஸ்பீட் அப் அண்ட் டாப் ஸ்பீட்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டாண்டர்டை தவிர வேறு எது செட் பண்ணிங்கனாலும் சார்ஜ் போடும்போது மொபைல் வந்து லைட்டாக ஹீட் ஆகும் அண்ட் சேம் டைம் சார்ஜிங் ஸ்பீடுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஃபீச்சர் வந்து ஒன்லி நீங்கள் Xiaomi ஃபோனில் Xiaomi பாக்ஸில் கொடுத்த அந்த ஒரிஜினல் அடாப்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆர் ஸ்பீட் அப்போ செட் பண்ணிவிட்டு மொபைலை சார்ஜ் போட்டிங்கன்னா வர சார்ஜிங் அனிமேஷன் வந்து ப்ளூ கலரில் நார்மலாக சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டும். அதே நீங்கள் டாப் ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு மொபைலை சார்ஜ் போட்டிங்கன்னா என்னோடய மொபைல் வந்து நோட் 13 ப்ரோ ப்ளஸ். ஸோ சார்ஜிங் அனிமேஷனில் 120 வாட்டுங்கிறது எல்லோ கலரில் 120 வாட் மேக்ஸுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் நார்மலாக மொபைல் வாங்கினப்பயே எனக்கு இந்த மாதிரி தான் சார்ஜிங் அனிமேஷனில் டாப் ஸ்பீடில் சார்ஜ் ஆச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீச்சர் மூலமாக உங்கள் மொபைலோட சார்ஜிங் ஸ்பீடை நீங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபீச்சர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் மொபைலுக்கு எவ்வளோ வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த லேட்டஸ்ட் சைனா ரோம்க்கான செக்யூரிட்டி ஆப்பில் இருக்க பக்குன்னு பார்க்கும்போது நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேஸ் பண்ணது ஆப்லாக்கோட UI தான்.
மோஸ்ட்லி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நியூ ஆப்லாக்கோட இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஆப்லாக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆப்லாக்கோட லாக் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஈஸியாக அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்லாக்கோட யூஐ வந்து நீட்டாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அன்லாக் வியா பாஸ்வேர்டு ஆர் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ரெண்டையும் ஒரே ஸ்க்ரீனில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த யூஐ லுக், பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து HyperOS பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.